கடந்த மத்திய செயலவை கூட்டம், அதாவது 18ஆம் தேதி 11வது மாதம் நடந்த செயலவை கூட்டத்திற்கு பின்பு நான் அந்த துணை பொதுச் செயலர் பதவியை தொடர்ந்து இருக்க இயலாது. காரணம், எனது தனிப்பட்ட பிரச்சனைகள் என்பதால் டத்தோஸ்ரீ அன்வாரிடத்தும் கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன். அதை அவர் ஏற்றுக்கொண்டு இனி எனக்கு பிறகு வேறொருவரை நியமிப்பதற்கு அடுத்த மத்திய செயலவை கூட்டத்தில் தான் தெரிய வரும். இதனால் என்ன இருக்கு, நான் பொய் சொல்லி அந்த பதவியை ஏற்றுக்கொள்வதாகவோ அல்லது கட்சிக்கு எதிராக நான் ஒரு புரட்சியை ஏற்படுத்த நினைப்பதாகவோ சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறு. குறிப்பாக மன்னிக்கவும், சிவராசா அவர்கள் கூறியது போல் ஒரு படித்த மனிதர் ஒருவரை பற்றி தனிப்பட்ட தாக்குதலை ஏற்படுத்தியது மிகப்பெரிய தவறு. கேட்டு தெரிந்த பிறகு அவர் ஒரு என்னை அழைத்து பேசியிருக்கலாம், என்னவென்று கேட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களை தொடர்பு கொள்ளி பேசியிருக்கலாம். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் எடுத்த எடுப்பிலேயே என்னை பற்றி மிகவும் தரைக்குறைவாக பேசி தனிப்பட்ட நோக்கத்திற்காக இந்த கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்தேன் என்று கூறியிருக்கின்றார். அது மிகவும் தவறான கருத்து. காரணம், எனக்கென்று தனிப்பட்ட ஒரு நோக்கம் கிடையாது. இப்பொழுது கட்சியிலையும் எந்த ஒரு போட்டியும் நிலவவில்லை. ஆகையால் தனிப்பட்ட நோக்கம் என்பது என்னவென்று அவரிடத்தில் தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. வேறு ஏதாவது? இந்தியர்கள் கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளார்கள். அந்த பிரச்சனைகளை பற்றி நாம் விவாதித்தோம். இந்த விவாதம் என்பது, இந்த விவாதத்தின் முடிவுகளை டத்தோ ரவி அவர்கள் டத்தோஸ்ரீ அவர்களிடத்தில் அல்லது கட்சியின் மேல்மட்டத்தில் கொண்டு சென்று அவரிடத்தில் எடுத்து கூறப்படும். பிறகு அவரை அழைத்து மீண்டும் இந்த இந்திய தலைவர்களுடன் டத்தோஸ்ரீயோடு நேரடியாகவே ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்வார் என்று நாங்கள் கருதுகின்றோம். அப்பொழுது நாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையை அவரிடத்தில் நேரே எடுத்து வைப்போம். ஓகே.